கிறிஸ்தவ மிஷினரிஸ் வந்து ஒரு சின்ன ஓடு வீடு கட்டி கொடுப்பாங்க. நான் இறைவன் மேல நான் கொஞ்சம் கோபத்துல இருக்கிறேன். நான் என்னுடைய நெருங்கிய நண்பனை இழந்து நிற்கிறேன். வந்து என்னுடைய நண்பன் இன்னைக்கு நான் என் அண்ணனாவே பேசுறது கிடையாது. वाहिगुरु जी का खालसा वाहिगुरु जी की फतेह। எங்க அப்பா வந்து சாதாரண பரம ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் என்னுடைய அப்பா. எந்த நிலமும் கிடையாது. எங்க தாத்தாக்கு கல்வி கிடையாது. உடல் உழைப்பு மட்டும்தான் அவர்களுடைய மூலதனம். வீட்டுல தாத்தா வீட்டுல படுக்கிறது கூட இடம் கிடையாது. எங்க அப்பா வந்து எங்க அப்பாவும் எங்க அத்தையும் நல்லா படிச்சதுனால கிறிஸ்தவ மிஷினரிஸ் வந்து ஒரு சின்ன ஓடு வீடு கட்டி கொடுப்பாங்க. நான் எங்க அப்பா வீட்டுல நிறைய நாட்கள் இருந்தது கிடையாது. ஏன்னா போன 5 பேர் போனோம். படுக்கிறதுக்கு இடம் இருக்குதா? இந்த படுக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால எங்களுடைய பள்ளி பருவத்திலையும் சரி, கல்லூரி பருவத்திலையும் சரி, நிறைய பேரு நிறைய நாட்கள் எங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் போவோம். எங்க அம்மா வீடு கொஞ்சம் சம்சாரி குடும்பம், நில உடைமையாளர். கல்வி அப்படிங்கிற எங்க அப்பா கல்வி கற்றார் என்ற அடிப்படையில் எங்க தாத்தா மிக தைரியமாக எங்க அம்மாவும் கல்வி அறிவு இல்லாதவங்க தான், பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஏழை நிலமற்ற விவசாய கூலியினுடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். நீங்கள் இப்போ உள்ள கல்வி தகுதியை வைத்தோ இல்லாட்டா எங்களுடைய வாகனத்தை வைத்தோ எங்களுடைய வீடுகளுடைய அந்த தோற்றத்தை வைத்தோ எங்களுடைய பொருளாதாரத்தை வைத்தோ எடை போற்ற வேண்டாம். எங்களுடைய வேர்கள் வந்து ரொம்ப வலியும் வேதனையும் அவஸ்தைகளும் இருந்து உருவானது. அப்படிப்பட்ட இவ்வளவு பேர் எங்க அண்ணனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இவ்வளவு அவசரமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இந்த வயசுல தேவையா அப்படின்னா, நான் இறைவன் மேல நான் கொஞ்சம் கோபத்துல இருக்கிறேன். நான் கடுமையான கோபத்துல இருக்கிறேன். இந்த கோபத்தை அடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோபத்தை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சாலும் கூட நான் திருப்தி ஆக மாட்டேன். அவ்வளோ மிகப்பெரிய கோபத்துல, கடவுள் மேல மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறேன். அப்படிப்பட்ட எங்க அப்பா கஷ்டத்துல இருக்கும்போது கூட காமராஜர் வந்து கல்விக்காக அனைத்து கிராமங்கள்லயும் கல்வி கூடத்தை துறக்கணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் போட்ட அந்த ஒரு சின்ன மோதிரத்தை, அவர்கிட்ட இருக்கிற பைசா இல்லாத அந்த நேரத்துல கல்வி உதவிக்காக அந்த மோதிரத்தை கலத்தி காமராஜருக்கு கொடுத்த அந்த போட்டோ கூட எங்க வீட்டுல இன்னும் இருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இன்னும் எங்களை தொடர்ந்து சமூக பார்வையில எங்களை ரொம்ப ஆழமா தொடர்ந்து பார்க்க வைத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா போட்ட எங்களுக்கு விதை தான். எங்க அப்பா எங்களை வந்து யாரையுமே எங்களை வந்து யாரும் அரசு ஊழியருக்கு போகாதுன்னு வளர்த்தவர் எங்க அப்பா. யாராவது எந்த தகப்பனாவது நீங்க வந்து அரசு ஊழியருக்கு போக வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த தகப்பனாவது? ஆனா எங்க அப்பா எங்களுக்கு சொன்னாரு, அரசு ஊழியர் வந்து நல்ல ஊழியர் கிடையாதுடா, நீ அரசு பணிக்கு போவது நல்லது கிடையாது.
ஏதோ பெட்டிக்கடை போட்டாலும் குலைச்சுக்கான சுயமரியாதையோட வாழுன்னு சொல்லுவாங்க. அந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தவர் எங்க அப்பா. அந்த வழியில தான் அந்த 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 வழியில வந்த நாங்க, எங்க அண்ணனா இருந்தாலும் சரி, அதிசயமா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் இன்னைக்கு ஒரு அடித்தளத்திலும் அடித்தளமா இருக்கக்கூடிய, ஏழைகளிலும் ஏழையாக இருக்கக்கூடிய, குரலற்ற மக்களுக்கு, நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மீனவர்கள், பழங்குடியின மக்களுக்கு அவர்களுடைய நீதிக்காக, அவர்களுடைய உரிமைக்காக அந்த குரல் கொடுப்பதற்கு, என்னடா அந்த காலகட்டத்துல எங்க அப்பா செய்த வேலை வேற, இந்த காலகட்டத்துக்கு தேவையான அந்த வேலையை செய்வதற்கு மிகவும் காரணியாக உறுதுணையாக இருந்தவர் எங்க அப்பா. அந்த அப்பா வழியில வந்து எங்க அண்ணன். எந்த ஒரு அண்ணனோ எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தன்னுடைய அண்ணனை வந்து ஒரு நண்பன் சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய நெருங்கிய நண்பனை இழந்து நிற்கிறேன். அண்ணன் வந்து என்னுடைய நண்பன். இன்னைக்கு நான் என் அண்ணனாவே பேசுறது கிடையாது. அதிசயம் அதிசயம் தான் சொல்லுவேன். நான் அதிசயம் அண்ணன் என்னைக்கு நான் கூப்பிட மாட்டேன். அதிசயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி ஒரு அவனுக்கும் ஒரு வேதனை வலி என்றால் என்னை கூப்பிடுவான். எனக்கும் ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும், எனக்கும் ஒரு அவனை கூப்பிட்டு நாங்க பல இரவுகள் வந்து பல மணி நேரம் பேசியிருக்கிறோம். காலையில எந்திரிச்சோன்னா அவ்வளோ பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு நண்பனை இழந்து நான் நிற்கிறேன். என் சகோதரனை இழந்து நிற்கிறேன், நண்பனை இழந்து நிற்கிறேன். அதனாலதான் கடவுள் மேல அவ்வளவு கோபமா இருக்கிறேன். நண்பர்களே, நான் கல்லூரியில் மாணவ பிறை தலைவராக போட்டியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்க அண்ணன். வந்து எங்க அண்ணனை தேர்தல் களத்தில் நிப்பாட்டி வச்சார் எங்க அப்பா. காமராஜர் கல்லூரியில் படிக்கும் போது துணைத் தலைவராக போட்டியிடுவதற்கு எங்க அண்ணனுக்கு வந்து எங்க அப்பா ஊக்கம் கொடுத்தாரு. எங்க அப்பாவுக்கு எப்படி அந்த ஊக்கம் வந்தது அப்படி என்றால், போப் கல்லூரியில் அவர் பொதுச் செயலாளராக, மாணவர் மன்றத்துல பொதுச் செயலாளராக போட்டியிட்டோம். இப்படி ஒரு, அதாவது என்னன்னா, ஆன்மீகம் மட்டும் ஒரு மனிதனை செதுக்க முடியாது. சமூக, பொருளாதார, கல்வி, கலாச்சாரம், இது எல்லாம் ஒரு உள்ளடக்குனதுதான் ஒரு மனிதம். அந்த மனிதத்தை போதித்தவர். ஒரு சைட்ல வந்து ஆன்மீக ரீதியா கிறிஸ்தவத்தை நாங்க பின்பற்றினாலும் அந்த மனிதத்துவத்தை உள்வாங்குவதற்கு எங்க அண்ணன் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலமா இருந்தான். மனித உரிமை பணியில அவன் தொடங்கின மனித உரிமை பணி, வழக்கறிஞர்ல இருந்து மனித உரிமை பணி, சுமார் காவல்துறை வந்து 17 வழக்குகள் என் மேலே எங்க அண்ணன் மேலையும் போட்டாங்க. 17 வழக்குகள். யாரும் தனிநபர்கிட்ட வந்து சேட்டை பண்ண வரலாறுகள். அந்த போராட்டம் கிடையாது, எதுவும் சண்டை, அடிதடி சண்டை கிடையாது. ஆனா அநீதிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக போராடிய வழக்குகள் தான் 17 வழக்குகள். எங்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் போய் நின்னோம். நான் எங்க அண்ணன் நிற்கும் போது 17 வழக்குகள். சிறையிலையும் ஒன்னா இருந்தோம். கச்சத்தீவு போராட்டம், மீனவர்களுடைய போராட்டம், இப்படி ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நானும் எங்க அண்ணன் போராட்டம் 1992 போராட்டம் பண்ணிருக்கோம். இப்படி அவனை வந்து ஒரு 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 ஆன்மீக வட்டத்துல மட்டும் அவனை வச்சிட முடியாது. அவன் ஒரு சமூக போராளி. அவன் ஒரு 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 பொருளாதாரத்திற்காக, ஏழை மக்களுடைய பொருளாதார உயர்வுக்காக போராடின ஒரு போராளி. அவன் கல்விக்காக, நசுக்கப்பட்ட மக்களுடைய கல்விக்காக போராடிய ஒரு போராளி. நீதிக்காக, கடைசி வர நீதிக்காக போராடினா. அவன் மரணம் கூட போராட்டமாவே இருந்து போராடி இறந்து போயிட்டான். மரணம் கூட போராட்டம். மக்களுக்காக போராடினா. கடைசியில 1.5 வருஷம் மரணத்தோட போராடி தன்னுடைய போராட்டத்தை. ஆனா என்னன்னா, எங்க அண்ணனை மாதிரி எதுவும் கரைபடாம அவன் கடைசி வர தன்னுடைய வாழ்வில எந்த ஒரு கரை இல்லாம, சமூகத்திலையும் சரி மற்ற பொது வாழ்விலையும் சரி, எந்த ஒரு கரை இல்லாம அவன் எல்லாத்துக்கிட்டையும் நம்மகிட்ட இருந்து விடைபெற்றிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு கரை இல்லாத வாழ்க்கையை எங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் வாழ்ந்து முடிப்பதற்கு, எங்க அண்ணன் எப்படி வாழ்ந்தானோ, எங்களுடைய அப்பா எப்படி வாழ்ந்தாரோ,
அதே மாதிரி நாங்களும் வாழணும். ஆனா உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது என்னன்றால், நீங்க நல்ல ஒரு சாட்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்வியல்ல உங்களுடைய ஆன்மீக வேலையோட சேர்ந்து ஒரு சமூக வேலை, பொருளாதார வேலை, எங்கு திக்கற்ற மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்களும் போராடுவதன் மூலமாகவே, அவர்களுக்கு நீதி கிடைப்பதன் மூலமாகவே அவருடைய ஆத்மா உண்மையிலே சாந்தி அடையும், அது அஞ்சலியாகவும் இருக்கும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.